விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 5ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் தனது வீட்டருகே நின்று கொண்டிருந்த ஆம்ஸ்ட்ராங்கை ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்தது. இந்த வழக்கில் கூலிப்படை கும்பல் தலைவன் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உள்பட 11 பேரை செம்பியம் போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசிய பின் பேட்டியளித்த திருமாவளவன் இக்கொலையில் அரசியல் சதித்திட்டம் இருப்பதாக கூறினார். ஆருத்ரா கோல்டு விவகாரத்திலே சம்பந்தப்பட்டவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பிலேயே இருக்கிறார்கள். இப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ஆருத்ரா கோல்டு விவகாரமும் பேசப்படுகிறது. பாஜக இதில் வலிந்து தலையிட்டு சிபிஐ விசாரணை கோருகிறது. இதுபோன்ற விவகாரங்கள் விசாரணைக்குரியவையாக உள்ளன. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்துள்ளதாக திரு திருமாவளவன் தெரிவித்தார். ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக அரசு பள்ளியில் இடம் கொடுத்ததுடன் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய உத்தரவிட்டதற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்ததாகவும் அவர் கூறினார்.